ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழ். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆப்பை வச்சு உங்களால் லைவ் பண்ண முடியல அப்படின்னா, யூடியூப் ஆப்பில் நீங்கள் லைவை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப்பில் க்ரோம் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து லைவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ தானடா சொன்னால் க்ரோமே தேவையில்ல அப்படின்னு, அதுக்குள்ளே என்னடா க்ரோம் ஓப்பன் பண்ண சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்னு. ஸோ அதாவது நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் தேவையில்லை, அதாவது நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துடணும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பீட்டா வந்து தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம கிளாசிக்கில் தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு இதில் பண்ண தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து கிளாசிக் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மூலையில் ஒரு மேன் ஓடுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. இதில் ஸ்கிப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனுக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகி உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்டாக்கு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பீட்டா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணவே வேணாம். அப்படியே இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகட்டும், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து டைட்டில், ரெண்டாவதாக இருக்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன், மூணாவதாக இருக்கிறது வந்து உங்களுடைய லைவோட அதாவது கேட்டகரி, நாலாவதாக இருக்கிறது உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டா அப்படிங்கிறது வந்து. இதில் நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது சேஞ்ச் தமிழில் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரனால ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரைவேட்டில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ப்ரைவேட்டில் வச்சா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போகாது, நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. ஸோ அதனால் நான் வந்து ப்ரைவேட்டில் வந்து வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சேஞ்சஸ் ஹாஸ் பீன் சேவ்டு அப்படின்னு வந்து காட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சேவ் அப்படின்றது பண்ண தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த க்ரோமில் வந்து செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 MB தான். நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரொம்பலாம் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு 3 ஆப்ஷனில் இருக்கும். ஸோ லாகின் வித் யூடியூப், நீங்கள் வந்து எந்த இதில் லைவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இல்லை ஸோ வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. யூடியூப்பை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து மெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ மெயில் ஐடி நான் பாஸ்வேர்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு வெஜெட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அலர்ட் பாக்ஸ் மட்டும் தான் டிக் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் சேட் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸுமே இல்லை. நம்ம எப்படி அதை ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸை வந்து நீங்கள் இந்த மூலையில் வச்சுக்கோங்க. அலர்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்சனால நான் அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ நீங்கள் வந்து அங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இங்கே பாருங்கள் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இப்படி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேமரா மூலியமாக லைவ் பண்ணுறீங்களா அல்லது ஏதாவது கேட்குது, நீங்கள் வந்து ஆட் கேமரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க, என்னோடதில் வந்து டெக்ஸ்ட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. நான் வந்து எடிட்டிங் தமிழன் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தமிழன் அப்படின்னு எழுதிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் தமிழனுங்கிறது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி அதாவது அந்த லைவ் பண்ணுறதுக்கு வந்து போயிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் லைவ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்லாம் கொடுத்தோம்ல, ஸோ அந்த இதுக்கு வந்து டேரெக்டாக வந்து போயிடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்ட்ரீமிங் அப்படின்னு காட்டிடுவாங்க. ஸோ உங்களோடது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நம்ம வந்து ப்ரைவேட் தானே கொடுத்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
டைட்டில் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த டைட்டில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து லைவில் இருக்கோம். ஸோ ப்ரைவேட்டில் இருக்கனால பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மெசேஜ் பண்ணல. நீங்களே இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.